கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மதிய வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக 9:54 உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அவுட்டோரில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் சவுண்டு இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரமாகவே முடிச்சிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 85. ஸோ 85லேருந்து 90 வரும். ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆகிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் இங்கே தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கு. இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் அப்படியே மேலே போயிருக்கு. அங்கேருந்து அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு சைட்வேஸ் போயிருக்கு. இந்த சைட்வேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அங்கே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, அங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. அப்படி கீழே விழுகும்போது இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்டாக்கு இந்த சப்போர்ட்டில், அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மண்டே வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஜோனை பார்த்தோம்னா தெரியும், இது ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற அந்த டபுள் பாட்டம் போல தான் இருக்குது. ஸோ இந்த நெக்லைன் வந்து இங்கே பிரேக் ஆகணும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்துட்டு அகைன் இப்போ புல் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான மேலே போக போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போக போகுது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த வீக்குக்கு கீழே வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே 55க்கு கீழே நம்ம எஸ்எல்ல வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் அந்த காலையில் நம்ம போட்டு அப்லோட் பண்ண வீடியோவிலையும் லாஸ்ட்டில் வீடியோ தெரியலேன்றீங்க. ஸோ எனக்கு வந்து நான் அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். அது ஏதோ டேட்டா வந்து உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கல, நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத நான் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நான் அதை சரி பண்ணுறதுக்கான முழு முயற்சியையும் எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஹையையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு 72 or 70 போகிறதுக்கான பாசிபிள்ஸ் சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் NTPC Green. இந்த NTPC Green பொறுத்த வரைக்கும் இதோட IPOவிலேருந்து உங்களுக்கு இதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 154. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே விழுக ஆரம்பிச்சது. கீழே விழுந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டாக்கு அதே போல தான் நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கை இந்த சப்போர்ட் இங்கே வந்து இந்த ஸ்டாக்கு வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சேம் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட்டாக, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்கும் இதே சேம் தான் அப்படின்றதுனால. இப்போது இந்த ஸ்டாக் கரண்ட்டாக பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போது சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு 315 or 320 போல் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நம்ம சப்போர்ட்டில் வாங்குறதுனால ஸோ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு கீழேயே முடிஞ்சாலும் சரி, ஒரு பேரிஷாகவே முடிஞ்சாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் மேலே போனாலும் சரி, பேரிஷ் கேண்டில் ஆனாலும் சரி, நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே தான் போக போகுது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் இதோட எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே வைக்கலாம். நம்ம இந்த 100 அப்படின்றது நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் பார்க்கும்போது 117 வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ NTPC Greenனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் நம்ம இந்த ஸ்டாக்கில் எதிர்பார்க்க முடியாது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு தான். ஸோ ஆனாலும் மேலே ஓரளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 117 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இது ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும் அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இது ஓவர் வேலிடாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரெடிங்டன். ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருக்குங்க. அன்றைக்கி ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வந்து என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கிளியராக என்னாகும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து, அதாவது இந்த சார்ட்டை வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டில். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் வீக்லியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவே உங்களுக்கு நாய்ஸஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக கீழே இறங்கியிருக்கும். ஸோ ஒரு கேப் டவுன்லேருந்து இந்த ஸ்டாக்கு ரெக்கவர் கொடுத்து அகைன் இங்கேருந்து மேலே போயிருக்கும். அகைன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி இங்கேருந்து மேலே போன இந்த ஸ்டாக்கை இங்கே வந்து ஏன் சப்போர்ட் எடுக்கணும், கீழே வந்திருக்கலாமே. ஸோ அப்படின்றப்போ இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கு இதை உடச்சும் கீழேயும் வரலாம் மேபி. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தளவுக்கும் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஒரு 7% உங்களுக்கு இந்த கேண்டில் இது வரைக்கும் மேலே போயிட்டுருக்கு. வீக்லியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்டு ரொம்ப மைனர் ட்ரெண்டு மாதிரி தெரியலாம். ஸோ ஆனால் இது வந்து உங்களுக்கு மேஜர் ட்ரெண்டு தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போ ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதாங்க அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும். ஆனாலும் நான் நாய்ஸஸ் இருக்கும்போதே நான் வந்து, இப்போது நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, நாய்ஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு சார்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரியாக நடக்கும். சில ஸ்டாக் வந்து வீக்லியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும், இல்லை இதை வந்து மேனிப்புலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது என்ன கரண்ட்டாக பாருங்கள், இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 7% என்ன இருக்குது, இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 7% ஆனாலும் சரி, இப்போ நம்ம 7% இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 315 ஆர் 320 போய் நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது அப்போ இன்னும் ஒரு 2% கூட இறங்கியிருக்கலாம், இல்லை ஒரு 3% கூட ஏறி இருக்கலாம். பட் நமக்கு 3% ஏறி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. அப்படின்றப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக நம்பலாம். ஒருவேளை இந்த ஸ்டாக் ஒரு 3%, 2% இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து போகக்கூடிய இந்த ஸ்டாக்கை நமக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நீங்கள் சந்தோஷமும் படலாம். ஏன்னா நம்ம வாங்குறது இந்த கேண்டிலை நம்பி கிடையாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்பி, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை நம்பி தான் நம்ம வாங்குகிறோம். தனிப்பட்ட ஒரு கேண்டிலை நம்பி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 227 நம்ம வந்து எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ். நான் ரெசிஸ்டன்ஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக ரெசிஸ்டன்ஸை ரெட் லைன்லையும் சப்போர்ட் லைனை க்ரீன் லைனையும் உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருப்பேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு டார்கெட் வந்து இங்கே கூட சம்டைம்ஸ் என்னாகும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு ஒரு 2-3 நாள் உள்ள ஒரு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அந்த 313 கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கான்கர், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட நேம் கான்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது
916. ஸோ 916 வந்து 920 இருக்கும்னு வைங்களேன். ஸோ ஏன்னா அதோட விக்கு வந்து உங்களுக்கு விக்கில் பாடியே நான் வீக்லியில் ட்ராப் பண்ணதுனால அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, 941 கான்கரோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்ல ஃபால்லே உங்களுக்கு சந்திச்சிருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த சப்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பாருங்கள், 1, ஸோ 1, 2. ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுத்திருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும். இப்போது இந்த ஹைக்கு கீழே ட்ரேட் ஆனதுனால நம்ம இதை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மாடிஃபை பண்ணி நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த சைட்வேஸையும் உடச்சி இன்றைக்கி என்ன இருக்காங்க, ஸோ க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜோன் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு சிக்ஸாக்காக இருக்கும். இந்த ஹையை வந்து இப்போ இன்றைக்கி பிரேக் பண்ணும். ஸோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். இல்லை பிரேக் பண்ணாமல் ஒரு வேளை பேரிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா அகைன் மறுபடியும் என்னாகும், எங்கே கீழே வரும். கீழேயே வந்தாலும் இங்கே ஒருவேளை இங்கே பேரிஷ் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இங்கே கன்சிடர் பண்ணுறோம்னா எஸ்எல்ல நம்ம இதுக்கு கீழே தான் வைக்கிறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக் இங்கேருந்து இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கான்கரோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நான் லாஸ்ட் இந்த 2 ஹையையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைனையும் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது 660 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த என்ன இஷ்யூ அப்படின்றத நான் பார்த்துட்டு விரைவில் அதை நான் சரி பண்ணுறேன்.